தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் நிறையா நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாசான வேலைவாய்ப்பு, அதாவது கல்வித்துறையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. வெறும் கிளர்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அது இல்லாமல் இன்னும் நிறையா வேலைவாய்ப்புகள் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 56 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வயது இதுதான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். பெர்மனன்ட் ஜாப் தான் இது. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையாது. முழுக்க நிரந்தர வேலை வாய்ப்பு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற ஆப்ஷன். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்ப முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி சிம்பிளாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறத நான் லாஸ்ட்டில் என்னங்கிறத காமிக்கிறேன். உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வேறு வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகள் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. பட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு மேலே எடுத்துனீங்க இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட். என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள் கிளியராக. இரண்டாவது ஜெண்டர், நீங்கள் ஆண் பெண் இல்லை அதர்ஸ் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது அட்ரஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ். அப்படின்னா இங்கே நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, அதுக்கு இது நிரந்தர முகவரி. ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் எழுதிக்கோங்க, இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் எழுதிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, இது இல்லாமல் உங்களுக்கு 2 இமெயில் ஐடியோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாருங்களோட இமெயில் ஐடி இருந்ததுனால அதை அவங்க கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா, கணவர் இல்லை கார்டியன் நேம் என்ன பேரை மென்ஷன் பண்ணுமோ பண்ணுங்கள். அவங்க இருக்கிற அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வயது மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இரண்டாவது அதுக்கு அடுத்தது நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எஸ்சி, எஸ்டியா, எஸ்சிஏவா, எம்பிசி, டிஎன்சியில், பிசிஏ இல்லை ஜென்ரல் டேனா, எதுவோ அதுக்கு மேலே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, லாஸ்ட்டாக எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லைனாக 2, 3 முடிச்சிருந்தீங்கன்னா 1, 2, 3 போட்டுக்கோங்க. என்ன படிச்சிங்க, எப்போ, எங்கே, என்ன, அங்கே அதில் ஏதாவது பற்றின ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் பண்ண தெரியுமா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சொந்தக்காரங்க நம்பர் மற்றும் பேர், அது 2 அவங்க கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேர் எழுதிக்கோங்க, பின்னாடி அவங்க மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெஸ்டிமோனியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விடுங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன்,
ஏதாவது மென்ஷன் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், ஆனால் அதுக்கான ஆப்ஷன் அங்கே கொடுக்கல, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணலன்னா இந்த இடத்துல தாராளமாக அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர்ஸ், இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன் இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் கம்பல்சரி போடணும். சரிங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு. சரிங்களா? இந்த இடத்துல லேப் டெக்னீஷியன், இந்த கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லேப் டெக்னீஷியனில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, மெக்கட்ரானிக்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேணும். கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கும், ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கும் வேணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. சரி, இதுக்கான கல்வி தகுதி என்ன? சரி, இதில் கல்வி தகுதி இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேப் டெக்னீஷியனுக்கு பார்க்கலாம். லேப் டெக்னீஷியனில் சிவில் இன்ஜினியரிங்னா நீங்கள் டிப்ளமோ சிவில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ, டிராஃப்ட்மேன்ஷிப், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சர்வேயிங் இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் சரி அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ இல்லை ஐடிஐ படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இசிஇ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் டிப்ளமோ சிஎஸ்சி இல்லை ஐடி இல்லை இசிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த வேலைவாய்ப்புக்கு லேப் டெக்னீஷியனுக்கு பிஇ, பிடெக் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை ஐடி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்சிஓவோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் மெக்கட்ரானிக்ஸ் இதுக்கு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ இல்லை மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமோ சிஎஸ்சி, ஐடி, இசிஇ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃபிசிக்ஸ் லேப் டெக்னீஷியனுக்கு ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நீங்கள் இசிஇ, ட்ரிபிள்இ படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கெமிஸ்ட்ரி இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் இது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் கேட்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் நீங்கள் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார், இப்போ நம்ம சொன்ன வேலை வாய்ப்புக்கு லேப் டெக்னீஷியனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு, நான் கிளர்க்குக்கு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த இப்போ நம்ம பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிடிஎஃபாக இந்த இடத்துல வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் வேர்டில் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை பிடிஎஃப்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக ஆப்ஷனல் இல்லை அப்படின்னா ரெண்டையுமே ஒரே இதுலேயும் அப்லோட் பண்ணுங்கள், இதுலேயும் அப்லோட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைக்கு இன்டர்வியூ என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 மே 2024 கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, லிங்க் க்ளோஸ் ஆயிடும். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.